ஸோ இந்த உடல் பருமன், சர்க்கரை நோய், சிறுநீரக நோய் மற்றும் இருதய நோய், இது எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று வந்து தொடர்புடைய விஷயங்களாகும். ஸோ இந்த மருத்துவர்கள் வந்து இப்போ வந்து இந்த எல்லாத்தையும் சேர்த்து வந்து இதுக்கு பேர் வந்து CKM சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த C ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கார்டியோவாஸ்குலர், அது வந்து K ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிட்னி, M ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெட்டபாலிக். யூஸ்வலாக அந்த டயபெட்டிஸ் எல்லாமே மெட்டபாலிக் சிண்ட்ரோமில் நமக்கு வரும். ஸோ ஏன் இதை சேர்த்துருக்காங்கன்னா எல்லாமே இன்டர் ரிலேட்டட், எல்லாருக்குமே வந்து ஒரே காரணத்தினால தான் வருது. ஸோ இந்த மெயின் காரணம் என்ன சொல்றாங்கன்னா வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்கனால. ஸோ வந்து எக்ஸ்பெஷலி வந்து அப்டாமினல் ஒபிசிட்டி. ஸோ அந்த அப்டாமினல் ஒபிசிட்டி இருக்கிறனால இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுல இருந்து தான் வந்து ஹைப்பர் டென்ஷன், ஹை ரத்த அழுத்தம் வருது, அடுத்து வந்து இந்த சுகர் வருது, கொலஸ்ட்ரால் வருது. இதனால இது காலப்போக்கில் இது என்ன ஆகுதுன்னா வந்து நமக்கு ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ற பிளட் வெசல் அடைப்பு இருக்கு, மூளைக்கு சப்ளை பண்ற பிளட் வெசல் அடைப்பு வருது, இதனால வந்து ஸ்ட்ரோக் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, இதே மாதிரி கிட்னி செயலிழப்பும் வருது. இதுல வந்து ஒவ்வொரு பார்ட்டும் வந்து ஒவ்வொரு இதை அஃபெக்ட் பண்ணலாம். ஹார்ட்ல பிரச்சனை இருந்தா கிட்னி அஃபெக்ட் ஆகலாம், கிட்னில பிரச்சனை இருந்தா ஹார்ட் அஃபெக்ட் ஆகலாம், இதே மாதிரி சுகர் இருந்ததுன்னா ஹார்ட்டும் அஃபெக்ட் ஆகலாம், கிட்னியும் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ வந்து இந்த எல்லா இதையும் சேர்த்து நம்ம CKM சொல்றோம். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசுக்கு மேல உள்ளவங்கள்ட்ட கிட்டத்தட்ட வந்து 80 to 90% CKM சிண்ட்ரோம் வரும். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த CKM சிண்ட்ரோமை ப்ரிவென்ட் பண்ணலாம். ப்ரிவென்ஷன் வந்து இஸ் பாசிபிள், பிகாஸ் இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். மெயின் திங்கு இந்த ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம உடல் பருமனை வந்து கம்மி பண்ணணும். எஸ்பெஷலி வந்து வயரை சுத்தி நமக்கு வந்து எந்த ஒரு கொழுப்பு சத்தும் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். செகண்ட் வந்து ஏர்லியர் டெஸ்ட் பண்ணணும். இந்த கிட்னி டிசீஸ் ஏர்லியர் டெஸ்ட் பண்ணணும், பிபி ஏர்லியர் மெஷர் பண்ணணும், அது மாதிரி சுகரை வந்து ஏர்லியர் செக் பண்ணணும். ஸோ ஏர்லியர் செக் பண்ணி இப்போ ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் அட்ரஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது.